அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 16 to 22 வசனம் மட்டும் நாம் வாசிப்போம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 2 verses 16 to 22. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் இரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். 16வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு என்றால், தீர்க்கதரிசி யோவேல் மூலமாக இது உரைக்கப்பட்டது. It was prophesied and spoken by the prophet Joel. ஸோ இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. யோவேல் புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஜோயல் அப்படின்ற ஒரு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கு. ஸோ அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மேஜர் ப்ராஃபட் மைனர் ப்ராஃபட்னு பிரிக்கிறாங்க. ஸோ மேஜர் ப்ராஃபட்ல ஒரு 5 புஸ்தகம் இருக்குது. ஏசையா, எசேக்கியல், தானியல், புலம்பல், அப்புறம் எரேமியா, இதெல்லாம் வந்து மேஜர் ப்ராஃபட் அப்படின்றாங்க. அப்புறம் மைனர் ப்ராஃபட்னா சிறு அல்லது குரு தீர்க்கதரிசிகள் அப்படின்னு ஒரு 12 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கு. அதுல வந்து இந்த ஓசையா, யோவேல், ஆமோஸ், ஓபேதையா, ஜக்கரையா, ஜப்பனாயா, மீகா, மலாக்கி, இதெல்லாம் அப்படியே வருது. ஒரு 12 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் வருது. ஸோ அதுல ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த மைனர் ப்ராஃபட்ஸ், குரு தீர்க்கதரிசி ஒருத்தர் தான் யோவேல். ஸோ யோவேல் வந்து எப்போ இதை எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 835 பிசி, 835 பிசி, கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாக இதை எழுதுகிறார். அதாவது கடைசி நாட்கள் ஆண்டவர் என்ன பண்ண போறாரா, மாம்சமாக யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றப் போகிறார் என்பதை 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிறிஸ்து வரதற்கு 800 years, to be exact 835 years. ஹல்லேலூயா. இது எப்போ நடக்குது, அவர் எந்த இடத்துல இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இஸ்ரேல் வந்து 2 நாடா பிரிஞ்சிருச்சு. சாலமன் காலத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாடா பிரிஞ்சிருச்சு. நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் அப்படின்ட்டு 2 நாடா பிரிச்சுட்டாங்க. ஸோ சதர்ன் கிங்டம் பேர் வந்து யூத ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஜூடா. நார்தன் கிங்டம் வந்து கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த சதர்ன் கிங்டம்ல வந்து 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. யூத கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரம் மட்டும் தான் இருந்துச்சு. நார்தன் கிங்டம்ல மித்த பேலன்ஸ் 10 கோத்திரம் பாத்தீங்களா, அதெல்லாம் நார்தன் கிங்டம். ஸோ இவர் எங்க இருந்தாரு பாத்தீங்கன்னா, சதர்ன் கிங்டம்ல இருந்தார். கிங்டம் ஆஃப் ஜூடால இருக்கிறார். இயேசு எந்த கிங்டம்ல இருந்து வந்தாரு? சதர்ன் கிங்டம்ல இருந்து தான் வந்தார். அதனால தான் அவர் பேர் யூத ராஜ சிங்கம்ன்றாங்க. புரியுதுங்களா? ஏன் கிங் ஆஃப் ஜூடா அப்படின்னு அவர் சொல்றாங்கன்னா, சதர்ன் கிங்டம், தெற்குல இருந்த அந்த ராஜ்யத்துல இருந்து வந்தார். அங்க 2 கோத்திரம் தான், பெஞ்சமின், யூதா. அங்க 2 கோத்திரம் சேர்ந்து அது ஒரு கிங்டமா இருந்துச்சு. மிச்சம் 10 சேர்ந்து ஒரு இது வந்து ஒரு சாலமன் காலத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருச்சு. அந்த கதைக்கெல்லாம் போக வேண்டாம், அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், அது நமக்கு இப்ப தேவை கிடையாது. சோ அந்த இடத்துல இருந்து அவர் எழுதுறாரு, சதர்ன் கிங்டம்ல இருந்து எழுதுறாரு. ஆமென். சோ இதுல வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த வசனத்துல அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர், 17வது வசனம் படிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். போதும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகுதி. இதை படிக்கும் பொழுது ஆண்டவரோட இருதயத்தை நீங்க இங்க பார்க்கலாம். யூ கேன் see the heart of God in this verse. ஆண்டவர் பாத்தீங்கன்னா பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அநேகர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் சில பேரை தான் தெரிந்து இருக்கிறாரு, சில பேரை தான் அழைத்து இருக்கிறாரு, சில பேரை தான் ஆசீர்வதிக்கிறாரு, சில பேரை தான் அபிஷேகம் பண்றாரு, இப்படின்ற டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல.
எல்லாருக்கும் அது கிடையாது. எல்லாருக்கும் இதெல்லாம் இந்த அபிஷேகம்லாம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல. அப்படி பெற்றுக்கொள்ளணும்னா சில காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். சில என்ன சொல்றது, சில சொல்லுவாங்கல்ல, சில பேர் இதை பண்ணுவாங்க, சில பேர் அதை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு 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 இது வச்சிருக்காங்க. வச்சு அதெல்லாம் நீங்க பண்ணாதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படியும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆவியை எல்லாருக்கெல்லாம் ஊத்த மாட்டாரு அப்படின்லாம் போட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்ட வசனம் தான் இது. மாம்சமாகிய யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் தேவனுடைய இருதயம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் என்பதுதான் தேவனுடைய இருதயம். ஒருத்தர் கூட ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தர் கூட, சிறுவனா இருந்தாலும் சரி, முதியவரா இருந்தாலும் சரி, இன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆனாலும் சரி, எல்லாருமே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கான குவாலிபிகேஷன், அந்த குவாலிபிகேஷன் எல்லாருக்கும் உண்டு. ஏனென்றால் ரட்சிப்பு தான் நம்மளை குவாலிஃபை பண்ணுது. Hallelujah. It is the salvation of God that qualifies us to receive the Spirit of God. Amen. So தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறாரு பாருங்க. ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரா? ஏதாவது ஒரு கண்டிஷன் இதை படிச்சு பாருங்களேன். ஒரு கண்டிஷன் கூட இல்லைங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு. யாவர் மேலும் நான் ஊற்றுவேன். அதாவது அதையும் அவர் எப்படி சொல்லிட்டாருன்னா, நான் ஊத்துவேன் பாண்டார். ஏன்னா சில நேரம் நம்ம எதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் நமக்கே தெரிய மாட்டேங்குது. எதை கேட்கணும், எதை பெற்றுக்கொள்ளணும். நிறைய நேரம் நான் யோசிச்சிருக்கேன். நமக்கு சரியா ஜெபம் கூட பண்ண தெரியல. ஆண்டவர்கிட்ட போய் இதை கொடுங்க ஆண்டவரே, இதை இதை என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு கூட கேட்க தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அறிவெல்லாம் இல்லை. அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு ஞானிலாம் கிடையாது யாருமே இல்ல. ஆனா ஆண்டவர் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்ட்டு. அதை புரிஞ்சு அவர் என்ன கொடுக்குறாரு? ஆவியை ஊத்துறாரு. இப்ப சப்போஸ் அவர் ஊத்துலன்னு வச்சுக்கோங்களேன், 100% நம்புறேன், நம்மளாம் போய் கேட்க மாட்டோம். என்னங்க, அவர் நான் ஊத்துவேன்னு சொல்லலைன்னா நான் நம்புறதுதான். நம்ம கண்டிப்பா போய் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஐயோ, நான் கேட்டா கொடுப்பாரா, இல்ல எனக்கெல்லாம் கொடுப்பாரா? இதை எழுதியே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி வசனத்தை எழுதி வச்சே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான்லாம் ஆண்டவர்கிட்ட ஆவியானவர் கேட்டா கொடுப்பாரா? எனக்கெல்லாம் அபிஷேகத்தை கொடுப்பாரா? எனக்கெல்லாம் இந்த 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 ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பாரா? நான்லாம் அந்நிய பாஷையில பேச முடியுமா? நான்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? நான்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு தான் அடுத்த வரி படிங்க சிஸ்டர், அடுத்த லைனை படிங்க. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யார் சொல்லுவா? நீங்க தான் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது சொல்லுங்க, ஆவியானவர் வந்துட்டார்னா தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள். இங்க இருக்கிற எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். ஹல்லேலூயா. எவ்ரிபடி ஹூஸ் வாட்சிங் ரைட் நவுன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா சில பேர் லேட்டர் வாட்ச் பண்ணுவீங்க, யூடியூப்ல லேட்டரா வாட்ச் பண்ண போறீங்க. யாரெல்லாம் இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களோ, இதை கூட பார்க்காம கூட இருக்கலாம் இல்ல, இந்த வீடியோ கூட பார்க்காம இருக்கலாம். ஆனா அந்த வசனத்தை வாசிப்பாங்கல்ல, அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்கள் திறக்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மதத்தினால உண்டான குருட்டாட்டம் எல்லாம் விலகி போகட்டும். இந்த ரிலிஜன் நம்ம கண்கள் என்ன பண்ணிருச்சு? குருடாக்கி போட்டுருச்சு. குருடன் என்ன பண்ண முடியாதா? லீட் பண்ண முடியாது. அதனால இயேசு சொன்னார்ல, பிளைண்ட் cannot lead the blind. இயேசு சொன்னாரு, நீயே குருடா இருக்க, நீ எப்படி இன்னொருத்தனை கூட்டிட்டு போவன்று? யாரை பார்த்து சொன்னாரு? யூதர்களை பார்த்து சொன்னாரு. பரிசேயன் சதுசேயனை பார்த்து சொன்னாரு. அவன் தான் சொல்றாரு, நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா அதை பண்றேன், நல்லா இதை பண்றேன்னு பார்த்து என்ன சொன்னாரு? எப்பா நீனே குருடா இருக்கிற, நான் எவ்வளவு நல்லவர்னு புரியாம இருக்கிற நீ. கேட்டா நான் இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா குருடா தான் இருக்கிற. ஏன்னா கர்த்தர் நல்லவர்னு தெரியல. அதை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னதான் இதெல்லாம் செஞ்சாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என்ன இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டான்னு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பண்றது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. 40 நாள் உபவாசம் பண்றோம், ரொம்ப நல்லது, வெரி 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 குட். ஐ எம் டெல்லிங் யூ. அது அப்படி ஒரு உபவாசம் நீங்க பண்றீங்கன்னா, ஐ ரியலி ஸ்டாண்ட் வித் யூ, ஐ அக்னாலேஜ் யூ, ஐ என்கரேஜ் யூ. பட் கர்த்தர் நல்லவர்னு புரியலன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுது. ஏன்னா 40 நாள் உபவாசம் முடிஞ்சோன்னா பிசாசு ஒரு பொய்யை போட்டுருவான். 40 நாள் பண்ணியே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு பொய்யை போட்டு போயிடுவான். கரெக்டா இல்லையா? அப்புறம் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆமா இல்ல, இப்போ 40 நாள் நான் சரியா பண்ணலையோ, நான் அதை பண்ணலையோ, இதை பண்ணலையோன்னு அங்க போயிடும் மைண்டு. கடைசியில மைண்ட் எங்க போகணும்? கர்த்தர் மேல போகணும். கடைசியில எது மேல போயிடுச்சு மைண்ட்? இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்ட்டு அது மேல போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க.
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் தேவனுடைய இருதயமா இருக்கு. ஹalleluya, ஹalleluya, glory to God. அவர் யாரு, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றீங்க, அதெல்லாம் ஒன்னும் பாக்குறது இல்லை. ஆமென், ஹalleluya. அவருடைய ஆவியை ஊற்ற அவர் ரெடியா இருக்கிறார். அதை ஊற்றி விட்டார். யூ ஆல் ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் லிவிங் இன்சைட் ஆஃப் யூ. உங்களுக்குள்ளதான் ஆவியானவர் வாசம் செய்து பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. He is living inside of you. He is abiding inside of you. ஹalleluya. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இதுல 3 காரியம் வருது. அடுத்த அடுத்த வரி படிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. உங்கள் வாலிபர் ம் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் ஆ. மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர் சொப்பனை. சோ 3 திங்ஸ். நல்லா கவனிங்க, 3 விஷயங்கள் வருது. தீர்க்க தரிசனம், தரிசனம், சொப்பனம். 3 காரியங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒருத்தர் மேல இருக்கும் பொழுது இந்த 3 காரியங்களையும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாமா? ஹalleluya. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ், வாக்குறுதி. யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக 800 ஆண்டுகள், கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 835 ஆண்டுகள் முன்பதாக யோவேல் தீர்க்கதரிசி இதை தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் நிறைவேற்றார். ஹalleluya, ஆமென். 3 காரியங்கள் உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகையால் 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயம். சொல்லுங்க, நிச்சயம். இந்த 3 என் வாழ்க்கையில நிச்சயம். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் a guaranteeன்னு சொல்லுங்க. வாய்தான் சொல்லுங்க, இட் இஸ் a guarantee. இந்த கேரண்டியை நான் கொடுக்கல, இந்த கேரண்டியை பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிறார். இந்த கேரண்டியை அப்பா பிதா கொடுக்கிறார் உங்களுக்கு. என்ன கேரண்டி கொடுக்கிறார்? ஃபர்ஸ்ட் கேரண்டி என்னது? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். சொல்லுங்க, ஐ வில் ப்ராஃபஸை. ப்ராஃபட்டிக் ரெண்டு இது இருக்குது. ஒன்னு, உங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை நீங்களே பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்தது, மற்றவர்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிப்பீர்கள். ரெண்டுமே நடக்கும். ஹalleluya. 2 விஷயம். First, you will receive a prophetic word for yourself. உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். எங்கேயும் ஓட வேண்டாம், யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா, கர்த்தர் என்னையா சொல்றாரு. நீங்களே ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா அவரே உங்கள்கிட்ட சொல்ல போறாரு. Hallelujah. First thing, you will receive your own prophetic word because the spirit of God is upon you. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல இருக்கிறதுனால உங்களுடைய தீர்க்க தரிசனம், உங்களுக்கான வார்த்தையை நீங்களே பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. அடுத்தது, மற்றவர்களுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். மற்றவர்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள். இப்படிதான் ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் எழுப்ப போகிறார். God is going to raise each and every one of you as a prophet. You are going to speak into the life of many people. அநேகரோட வாழ்க்கையில நீங்க பேச போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தெரியல. நான் விசுவாசிட்டு இருக்கேங்க, ஸ்ட்ராங்கா விசுவாசிட்டு இருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் ஆமீன் போட்டிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தராவது என் கூட விசுவாசிக்கிறாங்க. ஹalleluya. மற்றவங்கள நீங்க ஆமீன் போடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல போடலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாயை திறந்தாலும் ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya. இதெல்லாம் நம்ம விட்டுறணுங்க. இதெல்லாம் விட்டுறணும். தீர்க்கதரிசி வருவாரா, அங்க போலாமா, இங்க போலாமா, இதெல்லாம் ஆண்டவர் பிரியம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்க ஓடுறது இங்க ஓடுறது. ஆண்டவர் நினைப்பாரு, ஏன்டா உன் மேலேயே நான் ஆவியை ஊத்தி இருக்கிறேன், நீ என்னடா அங்க போறேன் இங்க போறேன். எத்தனை வருஷம் போவீங்க சொல்லுங்க? சரி, ரட்சிக்கப்பட்ட புதுசுல போலாம், தப்பு கிடையாது. சரி, இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சத்தியம் தெரியல, போலாம். ஒவ்வொருத்தரும் டெஸ்டிமோனி கேட்டா 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு அப்படின்றீங்க. ஆனா இப்ப இன்னுமே அங்க போறேன் இங்க போறேன்னா என்னங்க கதை இது? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நம்மளே யோசிக்கணும் இல்லைங்க. யாரையும் நான் இங்க இதெல்லாம் சொல்லல, பட் நீங்களே இப்போது யோசிச்சு பாருங்க. 12 வருஷம் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், இன்னும் ஏபிசிடி எழுத தெரியலன்னா இவங்க பிள்ளைய பார்த்து நீங்க மெச்சிப்பீங்களா? என்னடா 12 வருஷம் ஸ்கூலுக்கு போயிருக்கன்ற, ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேச மாட்டேன் கேட்பீங்களா மாட்டீங்களா? என்னடா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்ச உடனே ஃபீஸை கட்டினா மாசம் வருஷம் வருஷம் 12 வருஷம் +2 முடிச்சுட்டா ஒரு வார்த்தை இங்கிலீஷ் படிக்க எழுத தெரியல உனக்கு, என்னடா போய் படிச்சேன்னு கேட்பீங்களா இல்லையா? நீ என்ன படிச்ச, உன் ஸ்கூல் என்ன சொல்லி கொடுத்துச்சு, கேட்பீங்களா மாட்டீங்களா? என்னங்க, ஸ்கூலுக்கே இவ்வளவு கொஸ்டின் கேட்கிறோம், இத்தனை வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு, பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் ஐயோ அங்க போலாமா இங்க போலாமா, இவர் ஏதாவது சொல்லுவாரா அவர் ஏதாவது சொல்லுவாரா? ஆண்டவர் அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. எப்பா உனக்கு எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறேன், அவரை மறந்துட்டீங்க, அதை விட்டுட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு புரியுதுங்களா? எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களேன்னு. ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் ஆஃப் யூ இஸ் த பவர் ஹவுஸ். நான் எப்பொழுதும் அதான் சொல்லுவேன். அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஹோலி ஸ்பிரிட் பவர் ஹவுஸுங்க. அவரு பவர் ஹவுஸ்னா என்னது? அன்லிமிட்டெட் பவர் அவருக்குள்ள உட்காந்துருக்கு. என் வாழ்க்கையில நான் எத்தனையோ இடங்கள்ல நான் ஊழியம் செய்யும் போது பார்த்திருக்கேன். என்னால முடியாத காரியத்தெல்லாம் அவர் அசால்ட்டா செஞ்சுட்டு போவார்.
ஹalleluya. இதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் எனக்குள்ள இருக்கிறான்னு விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால அவர் அங்க வேலை செய்யறாரு. அவர் கேட்கிற ஒண்ணே ஒண்ணு அதுதான். நான் உனக்குள்ள இருக்கிறேன்னு விசுவாசி, நான் வேலை செய்யறேன் அப்படின்றாரு. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஏன்னா 2026லயும் இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. 25 வரைக்கும் இருந்தாச்சு இப்படியே. 26லயும் இதே மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து ஒரு 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 டைம்ல வந்து ஒரு இதாயிரும். என்னடா இது, ரட்சிக்கப்பட்டோம் எல்லாம் ஓகே, இப்படியே இருக்குது, ஒண்ணுமே இல்லையா, ஒன்னும் பெருசா ஒண்ணும் பார்த்த மாதிரி இல்ல. பேருக்கு நம்மளும் கிறிஸ்டியன்ஸா இருப்போம் இல்ல. கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குவோம், போடுவோம், ஒரு பிரியாணியை கிண்டுவோம், சாப்பிடுவோம், ஒரு கேக்கை வாங்குவோம், வெட்டுவோம். கேட்டா நானும் கிறிஸ்டியனு. நிறைய பேர் சர்ச்சுக்கு போறது, போலன்னா எவனா கேள்வி கேட்டுருவானா அப்படின்னு பயந்தே போறது. என்னங்க சர்ச்சு பக்கமே காணும், அதுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடுவோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, சர்ச்சுக்கு போறோம்னா மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிடுவாங்க பிரதர், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க பையனுக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது, அதனால சர்ச்சில் போய் என்ன போட்டோம், தலையை காட்டிக்கிட்டு வரோம் பிரதர். இன்னொரு ஒரு கும்பல் இருக்கு, அது பயங்கரமான கும்பல். அவங்க இப்படியே சொல்றாங்க, சர்ச்சுக்கு போனா கல்லறையில இடம் கிடைக்காது பிரதர் அப்படின்றாங்க. எங்க இடம் கிடைக்காதான், கல்லறையில. அதனால ஒரு மெம்பர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி சர்ச்சுக்கு 30 வருஷமா அங்கே தான் போறோம். அவங்களோட ஒரே நோக்கம் என்னது, செத்த பிறகு கல்லறையில இடம். அதான் ஒரே நோக்கம் சர்ச்சுக்கு போறது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதுக்காக வாங்க உங்களை கல்லறையில போட்டு புதைக்கிறதுக்காக அவர் மறித்தாரு. யோசிச்சு பாருங்க. கிடையாது, சொல்லுங்க, கிடையாது. இந்த ஒரு வசனத்திலே பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா உங்களை நேசிக்கிறாருன்னு வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்க. இந்த ஒரு வசனம் போதுங்க, அவருடைய அவருடைய அன்பின் வெளிப்பாடு இந்த ஒரு வசனத்துல தெரியுது. எனக்கு தெரியுது எவ்வளவு. நான் படிக்கும் பொழுது, இதெல்லாம் படிக்கும் பொழுது யோசிக்கிறேன், ஆண்டவர் பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு நான் தீர்க்க தரிசனத்தை தரேன்றாரு, ஒரு சாதாரண மனுஷனுக்கு நான் சொப்பனங்களை தரேன்றாரு, தரிசனங்களை தரேன்றாரு. நார்மல் மேன். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு தான் இப்படிப்பட்ட அபிஷேகங்கள் இருந்துச்சு. பழைய ஏற்பாடுல சில மனிதர்கள் தான் இப்படி ஹைலி கிஃப்டடா இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாருமே இப்படிதான் இருக்கலான்றார். அப்போ ஆண்டவர் நம்மளை வைத்து செய்ய போற காரியம் வந்து நம்மளால நினைத்து பார்க்காத அளவுக்கு பெருசா இருக்குது. இட் இஸ் கிரேட்டர் தேன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹalleluya. இட் இஸ் ஃபார் கிரேட்டர் தேன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்மளை வைத்து செய்ய போறாங்க. ஹalleluya. சோ எழுதி வைங்க, உங்க நோட்ஸ்ல எழுதுங்க. ப்ராஃபஸி, ட்ரீம்ஸ், விஷன்ஸ், இது மூணும் உங்களுக்கு சொந்தம். சொல்லுங்க, இது மூணு எனக்கு சொந்தம். ப்ராஃபஸி, ட்ரீம்ஸ், விஷன். ப்ராஃபஸி, ட்ரீம்ஸ், விஷன். தீர்க்கதரிசனம், தரிசனம், சொப்பனங்கள், இது மூணும் எனக்கு சொந்தம். இது மூணையும் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. இட் இஸ் a gift from God. இட் இஸ் a gift from God. Hallelujah. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் verse. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். திரும்பவும் சொல்றாரு, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரியின் மேலும். யார் ஊழியக்காரர் ஊழியக்காரினா உங்களை பத்தி தான் எழுதியிருக்கீங்க. ஹalleluya. அந்நாட்களின் ஆவியை ஊற்று, அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். திரும்பவும் சொல்ற, தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி பவுல் வந்து இந்த புதிய ஏற்பாட்டிலே வந்து எல்லாரும் ஆபரேட் பண்ணலாம் ஒரு கிஃப்ட்னா அது தீர்க்க தரிசன கிஃப்ட் தான். ரொம்ப காமனா ஆபரேட் ஆகுமா ஒரு கிஃப்ட். ஏன்னா பவுல் எழுதுறாரு பாத்தீங்களா, எங்க எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 14:1. 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். டிசையர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல டிசையர். விரும்புங்கள்னா நீங்க விரும்புனா சொல்ல முடியும். சொல்லுங்க, விரும்புனா சொல்ல முடியும். ஹalleluya. எல்லாமே விருப்பத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவா டமால் எல்லாம் குதிக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன், தன்னால வாயை திறக்கும், தன்னால தீர்க்க தரிசனமா கொட்டும், எனக்கே தெரியாம எல்லாம் நடக்கும் அப்படின்னா கிடையாது. விரும்பணும். இப்ப நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றேன், தன்னால என் கையெல்லாம் இப்படி போகாது. அப்படியே தன்னால நான் ஒரு நாள் அப்படியே எந்திரிச்சு தன்னால மூட்டையை கட்டிட்டு தன்னால ஏர்போர்ட்டுக்கு போய் தன்னால பிளைட்ல ஏறி தன்னால போய் ஒடிசால இறங்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கே தெரியல பிரதர். அப்படியே போய் ஒரு நாள் அப்படியே எந்திரிச்சேன், மூட்டையை கட்டினேன், சூட்கேஸை கட்டினேன், நேரா ஏர்போர்ட்டுக்கு போனேன். அந்த உள்ள கேட்கறான், உள்ள நுழையும் போது கேட்கறான், டிக்கெட் எங்கன்னு கேட்கறான். நான் உடனே சொல்றேன், இயேசுவின் நாமத்துல நான் வந்திருக்கிறேன், விசுவாசத்துல நான் வந்திருக்கணும்னு அப்படியே கேட்ட திறக்கிறான். அவன் நேரா உள்ள போனேன், ஃபிளைட்ல ஏறுறேன். அப்ப போர்டிங் பாயிண்ட்ல அந்த அம்மா கேக்குது,
யார அந்த ஏர் ஹோஸ்டஸ் அம்மா கேக்குது, எங்க உன் போர்டிங் பாஸ்? இல்ல நான் இயேசு நாமத்துல வந்திருக்கிறேன். வாங்க சார், உங்களுக்கு தான் வெயிட்டிங் சார் அப்படின்னு உள்ள உட்கார வைக்குது. அப்படியே போன ஒடிசால இறங்குனேன். அப்படியே நடந்துச்சு. எந்த ஊழியக்காரரும் அப்படி சொல்ல மாட்டாரு. தன்னாலலாம் ஒண்ணும் நடக்காது. சொல்லுங்க, தன்னாலலாம் ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர். துரத்தணும்ன்றாரு. நம்ம தான் துரத்தணும். என் நாமத்தினால பிசாசை துரத்தணும், வியாதியசல் மேல கைகளை வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கல. அப்படிதான் போட்டிருக்க. தன்னால உன் கையை தூக்கி நானே வச்சிருவாயா, நீ வீட்டுல படுத்தே கடை, நானே உன் கையை கொண்டு போயிடுறேன் அப்படின்னாரா? கிடையாது. சோ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்பதை நீங்க என்ன பண்ணணும்? விரும்ப வேண்டும். சொல்லுங்க, விரும்ப வேண்டும். நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவரே, நான் சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு கேளுங்க. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க உங்களுக்கு தேவை. என்ன தெரியுமா? தைரியம். ஏன்னா மத்ததெல்லாம் ஆல்ரெடி உள்ளதா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அபிஷேகம் இருக்குது, எல்லாம் உள்ளதா இருக்குது. இப்ப உங்களுக்கு தேவை தைரியம் தான். ஹல்லேலூயா. ஆமென். தைரியம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லலாம். தைரியமா சொல்லலாம். நீ நிறைய நான் சொன்ன பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைய தீர்க்க தரிசனம் தைரியமா இருந்தனாலதான் சொல்ல முடிஞ்சு என்னால. தைரியம்னா அந்த டைம்ல ஆண்டவரே உம்மை நம்பி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன், டபால்னு ஒர்க் அவுட் ஆயிரும். 100% நான் கன்ஃபார்ம் ஆனனாலலாம் சொன்னதே கிடையாது எதுவுமே. 100% எனக்கு தெரியும். உள்ள வரும். ஆண்டவரே நீங்க எனக்கு உள்ள வருது, நான் சொல்ல போறேன்னு சொல்லிடுவேன் தைரியமா. பார்த்தா நடந்துடும். நான் சொல்லி நடந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசனம் இப்படிதான் நடந்திருக்கு. அதே மாதிரி என் ஊழியத்துல நடந்த பெரிய பெரிய அற்புதங்களும் இப்படிதான் நடந்திருக்கு. ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க தான் செய்ய போறீங்க, நான் கையை நீட்ட போறேன்னா நடந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். Glory to God. சோ நாடுங்கள் போட்டு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அதே 1 கொரிந்தியர் 14 இன்னொரு ஒரு வசனம் இருக்கும். அதையும் வாசிச்சிருவோம் டக்குன்னு. 39. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் ம், சொல்ல நாடுங்கள், அந்நிய ம். பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சோ இங்க ரெண்டுத்தையும் கொண்டு வராரு, சேர்த்து கொண்டு வராரு. தீர்க்க தரிசனத்தையும் அந்நிய பாஷையும் சேர்த்து. அதனாலதான் பாருங்க, நீங்க அந்நிய பாஷையில பேசுனீங்க, அதை பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு 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 வழி ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது எப்படி நல்லா தீர்க்க தரிசனத்துல ஆபரேட் பண்ணணும்னா, 2 விஷயத்துல நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருங்க. என்னன்னா, நல்ல வார்த்தையை படிங்க, தியானம் பண்ணுங்க, அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 விஷயம் தான். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். எஸ்பெஷலி தீர்க்க தரிசனத்துக்கும் இது பொருந்தும். வார்த்தையை தியானிப்பதும், வார்த்தையின் மேல பிரியமா இருப்பதும், எல்லா காரியத்திற்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்க என்ன வேலை செஞ்சாலுமே அதுல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் அதுல. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 1ல இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சோ எல்லாத்துக்கும் பாருங்க, ஃபார் எவ்ரிதிங் தி வேர்ட் ஆஃப் காட் ஒர்க்ஸ். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எல்லாத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும். இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அதே போல தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆச்சுன்னா அதிகமா வார்த்தை எடுத்து தியானம் பண்ணுங்க, படிங்க, வாசிங்க. அப்புறம் நல்லா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளோ நல்லா வரும் உங்களுக்கு. அநேக தீர்க்கதரிசிகள் இடத்துல நான் கேட்டு கற்றுக்கொண்ட காரியம் இதுதான். அவங்க எல்லாம் சொல்றது தான். நல்லா வார்த்தையை படிக்கணும், நல்லா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுவேன். அப்போ வாய் திறந்தாலே தீர்க்க தரிசனம் வரும். உட்காந்து முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க பேசினாலே தீர்க்க தரிசனமா பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மெசேஜ் நீங்க சும்மா போய் ஒருத்தட்ட பேசிட்டு வருவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசிட்டு வருவீங்க. அவர் சொல்லுவாரு, நான் மனசுல என்ன கேள்வி இருந்துச்சோ நீங்க பேசிட்டீங்க பிரதர், நான் என்ன எதிர்பார்த்தனோ நீங்க பேசிட்டீங்க சிஸ்டர், ஆண்டவர் ரெண்டோ பேசிட்டார் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுதான் ரியல் ப்ராஃபட்டிக். இது நம்ம நினைக்கிறோம் ப்ராஃபட்டிக்னு. கர்த்தர் சொல்லுகிறார், தஸ் சேஸ் தி லார்ட் அப்படின்னு அப்படியே கண்ணெல்லாம் மூடி கையெல்லாம் தூக்கி, நீங்க பேசுறதே தீர்க்க தரிசனம் தான். when you are connected to the word of God, when you are connected to the spirit of God, every word is a prophetic word. Hallelujah. நீங்க தேவனுடைய ஆவியில கனெக்ட் ஆகி, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னு அந்த அவேர்னஸ்ல, அந்த புரிதல்ல நீங்க இருக்கும் பொழுது, நீங்க தேவனோட வார்த்தையில கனெக்ட் ஆயிருக்கும் பொழுது, நீங்க பேசுற வார்த்தைகளே தீர்க்க தரிசனமா மாறிடும். அதுவே தீர்க்க தரிசனமா தான் இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா தீர்க்க தரிசனமா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ இதை வந்து நம்ம நாடணுமா? we have to desire. சொல்லுங்க, I have to desire. நான் இதை நாடணும், இதை நான் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம திரும்ப வந்துருவோம். we'll come back again to அப்போஸ்தலருக்கு வந்துருவோம். 2:19 படிங்க சிஸ்டர். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும், தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அடுத்தது
கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஹalleluya ஆமென். சோ இது என்ன எழுதியிருக்குன்னா, எதை பத்தி எழுதியிருக்கு என்றால் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் வரும்பொழுது, இல்ல கடைசி நாட்கள்ல, ஏன்னா இதோட கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகுது, இந்த லாஸ்ட் டேஸ் அப்படிதான் இதோட கான்டெக்ஸ்டே வருது. ஆமென். கடைசி நாட்கள்ல அந்த 17வது வசனத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும். சோ கடைசி நாட்கள், த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள் எங்க ஆரம்பித்ததுன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். இப்ப நம்ம லாஸ்ட் டேஸ்ல தான் இருக்கிறோம். ஆனா எப்ப ஆரம்பிச்சிச்சு அது? ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல ஆரம்பிச்சிருச்சு. சோ கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே கடைசி நாட்கள் என்ன ஆயிடுச்சு, துவங்கி விட்டது. ஹalleluya. அதனாலதான் யோவேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல இயேசு வரதுக்கு முன்பதாக சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். சோ அந்த கடைசி நாட்கள் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணார் பாத்தீங்களா, அந்த அந்த அப்பர் ரூம்ல, மேலறையில ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பாத்தீங்களா எல்லார் மேலயும். பிளவுண்ட நாவுகளை போல, டிவைடட் டங்ஸ், அக்னியின் நாவுகளை போல, அன்றைக்கே கடைசி நாட்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தி லாஸ்ட் டே ஸ்டார்டட் அட் தட் டைம். சோ இப்ப நம்ம எல்லாருமே கடைசி நாட்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சோ ஒவ்வொன்றா நடந்து கொண்டே வருகிறது. நிறைய சயின்ஸ், நிறைய அடையாளங்கள் எல்லாம் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்றதுலாம் ஆல்ரெடி நடந்துருச்சு. எல்லாரும் மேலேயும் ஆண்டவர் ஆவியை ஊத்திட்டார். இட் ஸ்டார்டட், ஆல்ரெடி ஸ்டார்டட். ரசிக்கப்பட ஆவியானவர் வந்துகிட்டே இருக்கிறார் ஒருத்தர் மேலேயும். அதுல ஒரு அடையாளம் என்னது, இந்த 19-20 பாக்குறோம் பாத்தீங்களா, சூரியன் அப்படியே இருளாயிருது, சந்திரன் ரத்தமா மாறிடுது. இதெல்லாம் ஒரு அடையாளம். சோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வரும். ஸோ இதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஏன்னா இது ஒரு தனி ஸ்டடி. இது எஸ்கட்டாலஜி அப்படின்னுவாங்க. எஸ்கட்டாலஜி அப்படின்னா கடைசி நாட்களை குறித்த ஒரு 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 ஸ்டடி, ஒரு படிப்பு. இது ஒரு தனி ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி. இது எஸ்கட்டாலஜிக்கல் ஸ்டடின்றது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிறிஸ்டியானிட்டியில, இது எஸ்கட்டாலஜிக்கல் ஸ்டடி. ஸோ அதுக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம். ஆமென். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கும். இதை நம்ம ஒரு காரியம், நான் இதை படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னா, இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாழ தேவையில்லை. ஸோ உடனே நம்ம என்ன ஆகும்னா, இதை பார்த்த உடனே ஓகே, டெய்லி உட்காந்து நீங்க சந்திரனை தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். இருள சந்திரன் ரத்தம் ஆயிடுச்சா அப்படின்னு டெய்லி உட்காந்து என்ன பண்ண வேண்டாம், நீங்க தேடிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. சில பேர் எனக்கு தெரியும், சந்திரன் லைட்டா ஒரு நாள் மூன் கொஞ்சம் லைட்டா ஷேடு மாறி இருக்கும். சில நேரம் மூன் ஒரு மாதிரி ரெட் கலர்ல அந்த மாதிரி ஷேடு எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி மாறணும்னு என்ன நினைக்கிறாங்க, சந்திரன் ரத்தமா மாறிடுச்சு, வாவ் இதாயிருச்சு அதாயிருச்சுன்னு சில பேர். அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற தரிசனத்தின் மேல நம்ம ஃபோக்கஸா இருந்தா போதும். ஆண்டவர் மேல நம்ம ஃபோக்கஸா இருந்தா போதும். என்ன ஆண்டவர் அடையாளங்கள் கொடுத்தாரோ அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 2வது வருகையில நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுல நமக்கு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. நாம இப்பொழுது கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அதுல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். நான் செய்யற கர்த்தருக்காக நான் என்ன செய்யறனோ, கர்த்தருக்காக நான் என்ன இந்த பூமியில நான் விதைக்கிறனோ, கர்த்தருக்காக செய்யற ஒவ்வொரு காரியமும் சொல்றாருல்ல, இயேசு சொல்றாரு, ஒரு சிறு கலசம் நீ தண்ணீர் கொடுத்தா கூட, என் நாமத்தில் கொடுத்தா கூட நீ எனக்கு கொடுத்தது போலதான் அப்படின்றாரு. சோ ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்காக செய்யும் பொழுது, ஒருத்தருக்கு செய்யும் பொழுது, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம கர்த்தர் தான் செய்யறோம். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னை பாத்தீங்களா ஆஸ்பத்திரியில, மருத்துவமனையில பாத்தீங்களா, நான் நிர்வாணியா இருந்தேன், எனக்கு இது கொடுத்தியா, உடை கொடுத்தியா, நான் ஜெயில இருந்தேன், என்னை பிரிசன்ல இருந்தேன், என்னை விசிட் பண்ணியானோன்னா எல்லாம் கேட்க, நீங்க எப்ப ஆண்டவரை வியாதியா இருந்தீங்க, நீங்க எப்ப நிர்வாணியா இருந்தீங்க, நீங்க எப்ப ஜெயில இருந்தீங்கன்னா, நீ அவனுக்கு செய்தது நீ எனக்கே செய்தான்ற. ஹல்லேலூயா. சோ நீ போய் சாப்பாடு போட்டியா, நீ எனக்கு சாப்பாடு போட்டுட்ட. நீ அவனை போய் ஜெயில பார்த்தியா, நீ என்ன பார்த்த, நீ வியாதியா ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானா, நீ அவனை போய் சந்திச்சா, நீ என்ன சந்திச்ச அப்படின்றார். யூ ஹவ் மெட் மீன்றார். சோ இது எல்லாத்திற்கும் பலன் நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் பலன் நிச்சயமாக உண்டு. அதனாலதான் நான் உங்க எல்லாரும் என்கரேஜ் பண்றேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் நீங்க போய் மற்றவர்களை சந்திக்க முடியுமோ போய் சந்திச்சு அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. வியாதியில இருக்காங்களா, போய் சந்திங்க, அவங்க மேல கையை வைங்க, விசுவாசத்துல பேசுங்க, சுகம் நடக்கும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களா, அவங்களை சந்திங்க, அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஒரு பிரிசன்ல இருக்காங்களா, ஒரு ஜெயில இருக்காங்களா, முடிஞ்சா உள்ள போங்க, உள்ள போய் அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவங்களோட பேசுங்க. இது எல்லாம் நீங்க யாருக்கு செய்றீங்க, கர்த்தருக்கே செய்து கொண்டிருக்கிறீங்க. சொல்லுங்க, ஐ எம் டூயிங் டு தி லார்ட். இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து அதற்கான பலனை நிச்சயமா கொடுப்பார். You will receive the reward for each and everything that you do in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினால செய்கிற ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு என்ன உண்டு,
பெரிய பலன் நிச்சயமாக உண்டுங்க. எல்லாம் எதுவுமே கர்த்தர் மறக்கல. நீங்க நினைக்கலாம் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் ஆனா எதுவுமே எனக்கு பலன் வரலையே. கிடையாது, அது கிடையாது. இது எல்லாத்திற்கும் பலன் உங்களுக்கு வரும். கர்த்தர் வந்து யாருக்கும் கடனாளி கிடையாது. இஸ் நோ டெட்டர் டு எனி மேன். ஒருத்தருக்கும் அவர் கடன் வைக்க மாட்டார். எல்லாற்றுக்கும் நீங்க நினைப்பதற்கும் மேலாக அதிகமா கொடுப்பார் உங்களுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். நான் செய்த எல்லாத்துக்கும் எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. அவர் யாருக்கும் கடனாளியே கிடையாது. he is not debtor to any man. hallelujah, glory to god, amen. So அடுத்த வசனம் படிப்போம், 21 படிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். அதாவது இங்கிலீஷ்ல தான் இது வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறன்னு வருது. தொழுது கொள்கிறோம்னா வர்ஷிப் அப்படின்றது வருது. இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. whoever calls on the name of the Lord shall be saved. hallelujah. கடைசி நாட்கள், அதாவது இந்த நாட்கள்ல யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரிடத்துல வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள். ஹalleluya. ஆண்டவர் வந்து பட்சபாதம் பார்க்கிற தேவன் கிடையாது. அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்ன வேலையை கொடுத்திருக்காரு? கர்த்தருடைய நாமத்தை சுமர்ந்து செல்கிற ஒரு வேலை. we are given the work of carrying the name of the Lord to the lost. தொலைந்து போன இந்த உலகத்திற்கு, தொலைந்து போன ஆத்மாவிற்கு கர்த்தருடைய நாமத்தை நம்ம சுமந்து கொண்டு போகிறோம். ஹalleluya. ஒரு வியாதியஸ்தன்ட்ட போய் நம்ம போறோம். நம்ம போய் ஒரு வியாதிஸ்ட போய் ஜெபம் பண்றோம்னா அவன் கர்த்தர் அறியாம இருக்கிறான். அவனுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. ஆனா அவன் வியாதியில இருக்கான். அவனுக்கு போய் நீங்க ஜெபம் பண்றீங்க. நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்றோம்? எப்பா இயேசுவை நம்புப்பா, இயேசு உன்னை சுகமாக்குவார். இந்த வார்த்தை நீங்க அவனோட சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்க. அது தெரியுமா? நீங்க நினைக்கலாம் நான் ஒண்ணு என்ன பெருசா பண்றேன்ட்டு. நீங்க பண்றதுதான் பெரிய உபகாரமே அந்த மனுஷனுக்கு. யூ ஆர் நாட் டூயிங் ஆர்டினரி திங். யூ ஆர் டூயிங் தி கிரேட்டஸ்ட் மிரக்கிள் இன் ஹிஸ் லைஃப். வாழ்க்கையிலே இது வரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இயேசுவை நம்புப்பான்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதோட ஒரு பெரிய இது என்ன இருக்குங்க அவனுக்கு? அதுதான் அவனுக்கு அன்னைக்கு தேவையா? அன்னைக்கு வியாதியில இருக்கவங்க அதுதான் தேவை. இயேசுவன், ஆமா சார் நான் இயேசுவை நம்புறேன் சார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றான் பாத்தீங்களா? அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தருடைய நாமத்தை அவனுக்கு பிரசன்ட் பண்றீங்க. சோ அப்ப அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான்ல, ஏசப்பா என்னை காப்பாத்துப்பா அப்படின்றா பாத்தீங்களா? அங்க அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்புக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு கருவியா ஆண்டவர் உங்களை அங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க அங்க ஒரு கர்த்தருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க. யூ ஆர் chosen vessel for God in that place. தெரியுமா? நிறைய பேர் இதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. என்ன பிரதர் நான் என்ன பண்ணிட்டேன்? கிடையாது. நீங்க அங்க போனதுனாலதான் அன்னைக்கு இயேசுவோட நாமம் போயிருக்கு. தெரியுமா? You went and visited that sick man and the name of the Lord was presented to him through you. நீங்க போய் அந்த வியாதியில இருக்க மனுஷன் சந்திச்சதுனாலதான் தேவனுடைய நாமம் அங்க அவனுக்கு போயிருக்கு. இப்போ ஹalleluya. பரிசுத்த உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சுமந்து போறீங்க. சோ நீங்க பரிசுத்த ஆவியானவர் சுமந்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்க போய் என்ன பண்றாரு? உங்க மூலமாக கிரியை செய்கிறார். ஹalleluya. உங்க மூலமா கிரியை செய்கிறார். இதற்காக தான் ஆண்டவர் எல்லார் மேலயும் ஆவியை ஊத்துறாரா அவரு. எல்லார் மேலயும் ஊத்துறாரு. சொல்றாரு எல்லாரும் போங்க ஏன்றாரு. எல்லாரும் போ, எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்க போ, எங்கெல்லாம் முடியுமா போ, போய் கைய வை, நான் வேலை செய்யறேன், போய் வாயை திறந்து பேசு, நான் வார்த்தைகளை கொடுப்பேன்றார். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாருல, நீ உன்னை கொண்டு போய் நான் நிக்க வைப்பேன், பெரிய பெரிய இடங்களை நிக்க வைப்பேன், ராஜாக்கள் முன்பதாக, பிரபுக்கள் முன்பதாகலாம் நான் நிக்க வைப்ப போறேன். ஆனா நீ என்ன பேசணுன்ற வார்த்தைய அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் வாயில கொடுப்பேன்றார். அப்படியே சொல்றார் இயேசு. the words will be given to youன்றார். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபுல்லி ப்ரிப்பேர்டா யாருமே கிடையாது இந்த உலகத்துல. நீங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டா இருக்கிறீங்களா? எப்பவுமே யாருமே ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் கிடையாது. ஃபுல்லி அவைலபிளா இருக்கணும். இட் இஸ் நாட் அபவுட் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு, ஃபுல்லி அவைலபிள். ஹalleluya. ஃபுல்லி அவைலபிள்னா என்னது? ஆண்டவரே நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ நான் போறேன் ஆண்டவரே, இதுதான் ஃபுல்லி அவைலபிள். இதுதான் இயேசு ஒரு இடத்துல ஓமை மாதிரி சொல்றாருல. என்ன சொல்றாரு? இந்த படிங்க சிஸ்டர், அருமையான வசனம் போட்டு படிங்க டக்குன்னு. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். நீங்க பேச வேண்டியத பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துல போதிப்பார். இப்ப நம்ம என்ன, நிறைய நேரம் நம்ம என்ன கேட்போம்னா, ஆண்டவரே முதல்ல சொல்லிடுங்க, பிளான சொல்லிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். சொல்ல மாட்டாரு, ட்ரை பண்ண வேண்டாம்.
ஏன்னா நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சொல்ல மாட்டாரு. அப்புறம் நான் எனக்கு மட்டும் தான் சொல்ல மாட்டேங்கிறாரா அப்படின்னு நினைச்சு சில பெரிய ஊழியக்காரன்லாம் கேட்டேன், உங்களுக்கும் சொல்றாருன்னா அவங்க சொல்ல எனக்கும் சொல்ல மாட்டாரு தம்பின்றாங்க அவங்களும். எனக்கும் சொல்ல மாட்டாரு, வெறும் போன் தான் சொல்றாரு, பிளான் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ போ, அதுக்கப்புறம் நான் வேலை செய்யறேன்றாரு. புரியுதுங்களா? நீ போ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், வேலை செய்யறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்றாரு. கிரேட் கமிஷனே அதானே? போ, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். போ, அவ்வளவுதான் கிரேட் கமிஷன். போ, என்ன பிரசங்கிக்கணும் நீ போ, நான் சொல்லித்தரேன் என்ன பிரசங்கிக்கணும்ட்டு. போகாமே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்ற, நீங்க தைரியமா போங்க, தைரியமா போங்க. அங்க போனோன்னா ஆண்டவர் வேலை செய்வார். சோ இட் இஸ் நாட் அபவுட், என்ன சொன்ன, இட் இஸ் நாட் அபவுட் யுவர் ப்ரிப்பேர்ட்னஸ், இட் இஸ் அபவுட் யுவர் அவைலபிலிட்டி. எவ்வளவு அவைலபிளா இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசனம் படிச்சு நிறைய ஜபம்லாம் பண்ணுவாங்க, நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க, போகவே மாட்டாங்க எங்கேயுமே. பாத்தீங்களா? எங்கேயுமே போக மாட்டாங்க. இல்ல எனக்கு வந்து அந்த தகுதி இல்ல பிரதர், இப்படியே சொல்லுவாங்க வாயை திறந்து. இப்படியே பார்த்திருக்கேன், எனக்கு அந்த தகுதியே, ஆண்டவர் எனக்கு அந்த தகுதியை கொடுக்கல அப்படின்னுவாங்க. அவங்களாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு அந்த தகுதி கிடையாதுன்ட்டு. ஹalleluya. உங்களை தகுதிப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஹalleluya. உங்களை தகுதிப்படுத்துகிறவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. He is the one who is qualifying you. அவர் என்ன பண்ணிட்டார், குவாலிஃபை பண்ணிட்டார். தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள், சொப்பனத்தை பார்ப்பீர்கள், தரிசனங்களை காண்பீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குவீர்கள், வியாதியஸ்தலை சுகமாக்குவீர்கள் என்று உங்களை தகுதிப்படுத்தி விட்டார். ஹalleluya. அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் கைகள் மூலமா நடக்கும் என்று உங்களை தகுதிப்படுத்தி விட்டார். இப்போ நம்ம வீட்டுல உட்காந்துட்டு என்ன சொல்லக்கூடாது, ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் வீட்டுல உட்காந்து வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிக்கிறேன் ஆண்டவர். இது எப்படி இருக்கு தெரியுமா? இயர் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போமா, நல்லா கவனிங்க. வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு ஆனுவல் எக்ஸாம் வரும்போது எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, சரி ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை மிஸ், எனக்கு தகுதி இல்லை சார், நான் எக்ஸாமுக்குலாம் வரமாட்டேன், ஸ்கூலுக்கு மட்டும்தான் வருவேன், எக்ஸாம்லாம் என்ன பண்ண மாட்டேன், எழுத மாட்டேன், எனக்கு தகுதி இல்லைன்னா ஸ்கூல்ல என்ன சொல்லலாம், அப்போ உனக்கு தகுதி இல்லை தம்பி, அடுத்த கிளாஸுக்கு நீங்க போக முடியாது தம்பி, ஃபெயிலா போ தம்பி அப்படின்றோம் ஸ்கூல். கரெக்டா இல்லையா? என்னங்க சொல்லுமா மாட்டேன், அப்படித்தானே இருக்குது. ஸ்கூல்லாம் அட்டன் பண்ணுவேன், ஆனா எக்ஸாம் மட்டும் எழுத மாட்டேன். நல்லா படிப்பேன் வீட்டுல உட்காந்து 24 ஹவர்ஸ் நல்லா படிப்பேன், நல்லா உட்காந்து படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா எதை எக்ஸாம் எழுத மாட்டேன். அப்ப ஸ்கூல் சிம்பிளா சொல்லிடும், நீ 24 ஹவர்ஸ் வீட்டுல படிச்சதுனால உன்னை பாஸ் பண்ண முடியாது, நீ போய் எக்ஸாம் எழுதினாதான் உன்னை பாஸ் பண்ண முடியும். கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? ஸ்கூல் ஒன்னே வீட்டுல கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா ஸ்கூலு? கிடையாது. சொல்லுங்க, நீங்க எழும்பி போனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவரு எழும்பி வேலை செய்வார். when you get up and go, he will also get up and work with you. Hallelujah. அப்ப எழும்ப வேண்டியது யாரோட வேலை? உங்களுடைய வேலை. சொல்லுங்க, என்னுடைய வேலை. பேச வேண்டியது யாரோட வேலை? என் வேலை. கையை வைக்க வேண்டியது என் வேலை. போக வேண்டியது என் வேலை. வேலை செய்யறது யாரோட வேலை? அவர் வேலை. நீங்க போறது, நீங்க நீங்க போனீங்கன்னா அவர் வேலை செய்வார். ஹalleluya. ஆமென். சோ எங்க எங்க விட்டோம் நம்ம? ஓகே. சோ திரும்ப Be அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் be 2க்கு வந்து available. பி அவைலபிள். சோ திரும்ப அப்போஸ்தலர் 2க்கு வந்தீங்கன்னா, சோ என்ன போட்டுருக்கா 21, யா whoever calls the name of the Lord shall be saved. அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுறவர்கள் எல்லாருமே என்ன ஆவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். சோ யாரையும் வந்து ஆண்டவர் வந்து வெறுக்கிறவர் கிடையாது. He doesn't hate anybody. ஹalleluya. எல்லாருக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார். எவ்வளவு அவர்களுடைய பேக்ரவுண்ட் எவ்வளவு மோசமானதாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அங்க என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. ஹalleluya. மோசமா இருப்பாங்க, ரொம்ப மோசமா கூட இருப்பாங்க. ஹalleluya. நான் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிமோனி சொன்னேன்ல, அங்க இங்க சென்னையில ஒரு சர்ச் இருக்கு பெருங்குளத்தூர்ல. போன வருஷம் அந்த சர்ச்ல, போன வருஷம் இந்த ஒரு 6 மாசம் முன்னாடி போயிருந்தேன் அந்த சர்ச்சுக்கு மினிஸ்ட்ரி பண்ண. அப்ப அந்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாரு. அவங்க சர்ச்சுக்கு ஒருத்தர் வருவார், ஒரு பிரதர். எப்போ அந்த பிரதர் சர்ச்சுக்கு வந்தாலும் அவர் கிட்ட போனா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருமா அவர் கிட்ட இருந்து. அவர் வாயை திறந்தாலே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்மெல் வரும். அது என்ன ஸ்மெல்னா சாராய ஸ்மெல், த ஸ்மெல் ஆஃப் லிக்கர். சாராய ஸ்மெல் அடிக்குமா? அவர் கிட்ட வந்தாலே ஸ்மெல் அடிக்கும் பிரதர்னார். அவர் வந்து வருவார், சர்ச்சுக்கெல்லாம் வந்துருவாரு, கிட்ட போய் பிரைஸ் லார்ட் சொன்னீங்கன்னா அவர் ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுவாரு, அதை கேட்டீங்கன்னா கொப்புட ஒரு ஸ்மெல் வரும். ஆனா அவங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்கலாம், இவர் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு, டெய்லி குடிக்கிறாரு,
ஏதாவது பண்ணுங்க பாஸ்டர்னா அழுவாங்களாம் வீட்டுல வந்து. இவர் என்ன பண்ணுவார், அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல நல்ல ஒரு ஆண்டவர் போலே அவருக்கு ஒரு நல்ல இருதயம். இந்த பாஸ்டர் நல்ல ஒரு தகப்பனை போல ஒரு இருதயம் அந்த பாஸ்டருக்கு. அவர் என்ன பண்ணுவாரா, வாரம் வாரம் இந்த மனுஷனுக்கு கம்யூனியன் கொடுத்துருவாராம். வாரம் வாரம் அவர் வந்து அந்த ஸ்மெல் அடிக்குமா, ஆனாலும் வாரம் வாரம் கம்யூனியன் கொடுத்துருவாராம். ஏன்னா கர்த்தருடைய சரீரத்துக்கும் கர்த்தருடைய ரத்தத்துக்கும் வல்லமை இருக்குது என்பது அந்த பாஸ்டர் வந்து அறிந்திருந்தார். ஹalleluya. எதற்காக கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்டுச்சு, எதற்காக கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? நம்மளுடைய பாவங்களுக்காகவும், ஹalleluya, நம்மளுடைய துர்ச்செயல்களுக்காகவும், ஃபார் அவர் wicked ஒர்க்ஸ், ஃபார் அவர் சின், அதுல இருந்து நம்மளை விடுதலையாக்குவதற்காக. ஹalleluya. நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கணும், நம்மளோட துர்குணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கணும். இதற்காக தான் அவர் ரத்தமே சிந்தினாருங்க. இதற்காக தான் அவர் பாவ நிவாரண பலியாகவே மாறினார். He became an atonement for us sin. சோ அதை கொடுத்தாராம். ஏன்னா இயேசு சொல்றாருல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணுங்கள், இதை புசியுங்கன்னு கொடுத்தாராம். கொஞ்ச நாள்ல மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டாராம், எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டாராம். அவங்க வீட்டுல எல்லாம் பயங்கர ஆச்சரியமா, பாஸ்டர் நாங்க சொல்லி சொல்லி பார்த்தோம், என்னமோ எல்லாம் பண்ணோம், கேட்கவே இல்லை பாஸ்டர். அவரு வந்தாரு கொஞ்ச நாள், அப்படியே நீங்க கம்யூனியன் கொடுத்தீங்க, டோட்டலா மாறிட்டார். ஃபுல்லா he came out of that completely. ஹalleluya. அதனால தான் இயேசு சொல்றாருல, நான் பாவிகளையே ரட்சிக்க வந்தேன், ஐ கேம் ஃபார் த சின்னர்ஸ்ன்றார். இவனுக்கு தான் நான் வந்தேன்றாரு, இவனுக்கு தான் நான் தேவைன்றார். ஹalleluya. glory to God. amen. சோ கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தான் நினைக்கிறோம் இதெல்லாம் கர்த்தர் பண்ண மாட்டாரு, இதெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தேவை ஜீசஸ். ஒரு மனுஷனுக்கு தேவை ஜீசஸ்ங்க. அந்த ஜீசஸை எப்படியாவது அந்த மனுஷன்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த மனுஷன் வாழ்க்கை மாறிடும். ஹalleluya. எத்தனை பேர் புரியுது? எப்படியாவது இயேசுவை அந்த மனுஷன்ட்ட நீங்க பிரசன்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விதத்துல. சோ இந்த மனுஷனுக்கு எப்படி கொடுத்தாங்க? கம்யூனியன் மூலமா கொடுத்தாங்க. ஏன்னா இயேசுவோட சரீரம், இயேசுவோட ரத்தம் தானே அது. சரி, வியாதியை சுகமாக்குது நம்ம விசுவாசிக்கிறோம், கரெக்டா இல்லையா? நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம் இயேசுவோட சரீரம் வியாதியை சுகமாக்குது, ரத்தம் வந்து எல்லா பாவங்களுக்காகவும் சிந்தப்பட்டு விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு பாவ பிரச்சனை இருக்குது, கரெக்டா? இந்த மனுஷனுக்கு ஒரு பாவ பிரச்சனை. பாவ பிரச்சனை இந்த ஒரு ஆல்கஹால் குடியில பழக்கமற்ற ஒரு பாவ பிரச்சனை. அது ஒரு பாவ பிரச்சனை மட்டும் இல்லாம அது ஒரு வியாதி போல இருக்குது. அந்த வியாதி எங்க இருக்குது? அவரோட மனசுல இருக்குது. ஏன்னா அவர் என்ன நம்புறாரு, இதை சாப்பிட்டாதான் நான் வாழ முடியும், குடிக்கிறவன் எல்லாம் இதான் நம்புறான், இது இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு ஒரு நம்பிட்டு இருக்கான். அது ஒரு வியாதி மாதிரி அவனுக்கு. சோ இதுக்கு தேவை அவனுக்கு என்னது? இதுக்கு அவனுக்கு தேவை இயேசு தான். சோ இயேசு எப்படி கொடுக்கறது? அவனுக்கு சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தாரு, சரியா போயிட்டாரு. எங்க வியாதியில இருந்து அவனுக்கு என்ன கொடுப்பீங்க? மருந்து கொடுப்பீங்கல்ல. அது போல இவனுக்கு இந்த மருந்தை கொடுத்தாங்க, சரியா போயிட்டாரு, சரியா போயிட்டு நல்லாயிட்டாரு. ஹalleluya. அதனால கர்த்தரை எப்படி ஒரு மனுஷனுக்கு பிரசன்ட் பண்ணலான்றதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். இவனுக்கெல்லாம் எப்படி நம்ம பண்றது, அவனுக்கெல்லாம் எப்படி பண்றது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உன்னெல்லாம் எப்படி கர்த்தர் ஏத்துக்கொள்வார்? நீ சரியில்லை. ஏங்க சரியில்லாதவனுக்கு தாங்க கர்த்தரே வந்தாரு. சரியா இருக்கிறது, சரியா இருந்தா ஏங்க அவர் வரணும்? கரெக்டா இல்லைங்க? சரி, யாருக்கு டியூஷன் வைப்போம்? படிக்காதவனுக்கு தான் டியூஷன் வைப்போம். நல்லா படிக்கிறவனுக்கு டியூஷன் வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க டியூஷன் வைப்பாங்க, கரெக்டா? சோ சரியா இல்ல, ஒண்ணு உருப்படல, இவனுக்கு தான் கர்த்தரே வந்தாரு. அப்ப அவனுக்கு தானே போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும். நீங்க அவனை தானே அவனை தானே சபைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும், அவனை தானே நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்போதானே அவன் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹalleluya. glory to God. அதனாலதான் எழுதுது, இந்த வசனத்தை போடுங்க, 21. whoever shall call the name of the Lord. whoeverனா என்னதுன்னா, யாரா இருந்தாலும் சரி, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறன்னு வருது. ஆக்சுவலி தொழுது கொள்ளுன்னு வரக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்கள் வரணும். who calls on the name. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். hallelujah. they shall be saved. whoever. hallelujah. whoever. hallelujah. thank you Jesus. thank you Jesus. hallelujah. சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் ரட்சிப்பு நிச்சயம். எப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டீர்கள் என்றால் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நிச்சயமாக உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுதலையாக்குவார். அது எவ்வளவு மோசமான பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்க அவரை கூப்பிட்டால் மட்டும் போதும், அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஹalleluya. ஆமென். அடுத்த வசனம் போடுங்க, 22 படிங்க சிஸ்டர். 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
ஓகே. இந்த தமிழ்ல வந்து சில வார்த்தைகளை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆங்கிலத்துல கவனிச்சீங்கன்னா எப்படி வருதுன்னா, ஜீசஸ் ஆஃப் நாசரத் அ மேன் அப்படின்னு வருது. ஆங்கிலத்துல கவனிங்க. ஜீசஸ் ஆஃப் நாசரத் அ மேன் வருது. ஆனா இங்க தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டுன்னு தான் வருது. நசரேயனாகிய இயேசு என்ற மனிதனை கொண்டு அப்படின்னு வந்திருக்கணும். புரியுதுங்களா? அந்த மேன் என்ற வார்த்தையை விட்டுட்டாங்க. இந்த மேன் என்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இங்க. நல்லா கவனிங்க. இந்த மேன் என்ற வார்த்தை முக்கியம். இன்னொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இயேசு ஒரு மனிதன் என்பதை திரும்பவும் சுட்டி காட்டு. லூக்கா வந்து இதை ரொம்ப இதை பிரசன்ட் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். இயேசு மனுஷனா தான் இருந்தாரு அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா பிரசன்ட் பண்றாரு. இன்னொரு வசனத்தை போடுங்க. அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. ஆக்ட்ஸ் 10:38. Okay. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நல்லா கவனிங்க. இங்க வந்து என்ன போட்டிருக்குன்னா, நசரேயனாகிய இயேசு, ஜீசஸ் ஆஃப் நாசரத். இப்ப இயேசு வந்து நிறைய பேர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, நானும் இப்படிதான் விசுவாசித்து கொண்டிருந்தேன். சிறு வயதுல எல்லாம் இப்படிதான் விசுவாசிச்சேன். சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி இப்படிதான் விசுவாசம். என்னன்னா, இயேசு வந்து கடவுளாக தான் இந்த உலகத்துல இருந்தார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிச்சிருக்கிறீங்க? இன்னும் அப்படிதான் விசுவாசிக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புறேன். இயேசு கடவுளாக தான் இருக்கிறார். அவர் கடவுளா இருந்தாரு. அவர் இயேசுங்க இப்படிதான் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு பார் இப்படி இருந்தாரு, இயேசு பார் அப்படி இருந்தாருன்னு. அவர் இயேசு, அவர் இருப்பாரு. நம்மளால இருக்க முடியுமா? நான் ஒரு மனுஷன் தான், சாதாரண மனுஷன், பாவினா இப்படிதான் பேசுவோம் நம்மலாம். ஒரு இயேசுங்க அப்படின்ட்டு நல்லா கவனிக்கணும். இயேசு வந்து இந்த உலகத்துல கடவுளா இருந்தாரா, மனுஷனா இருந்தாரா? இது ரொம்ப முக்கியம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் சில காரியங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. இயேசு முழுமையாக மனுஷனாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து மனுஷனை போல பிறப்பதற்கான ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்கினார். அதாவது he came through the root of a man. root of a man மனுஷன் எடுக்கிற அந்த ரூட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு மனுஷன் அந்த உலகத்துல உண்டாங்கன்னா எப்படி வரணும்? ஒரு 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 ஸ்திரீயின் வயித்துல என்ன பண்ணும்? உண்டாகி தான் வரணும். அதே வழியை தான் அவரு தேர்ந்தெடுக்கிறார். அதே ரூட்டை தான் அவரும் தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்ப கடவுளாக இருந்தாருன்னா அவர் அந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாம். அப்படியே ஒரு நாள் வந்து கீழே இறங்கி வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படியே வரும்பொழுதே ஒரு 33 வயசு மனுஷனாக வந்து இறங்கி இருக்கலாம். அவர் சிறு பிள்ளையா பிறந்து அப்படியே படிப்படியா வளர்ந்து அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ இயேசு வந்து மனுஷனாக தான் இந்த உலகத்துல இருந்தார். ஆமென். அதனாலதான் பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சோ யாருக்கு வல்லமை, யாருக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது? கடவுளா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவைப்படாது. கடவுளாக தான் இருக்கிறாங்க. அவருக்கு எதுக்குங்க அபிஷேகம்? அவருக்கு எதுக்குங்க வல்லமை? அவருக்கு ஏற்கனவே எல்லாமே இருக்குமே. இயேசு மனிதனாக இருந்ததுனால அவருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தையும் வல்லமையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்தாரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? he was anointed தெளிவா போட்டு, he was anointed. அபிஷேகம் வந்து மனுஷனுக்கு தான் தேவைப்படுது, கடவுளுக்கு தேவைப்படாது. he was anointed with the holy spirit and power. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்ப எப்படி நம்மள ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்ல, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மளையும் அபிஷேகம் பண்ணியிருக்கார். அதே போல இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தான் பேதுரு வந்து அந்த வசனத்துல எப்படி சொல்றாருன்னா, 22வது வசனம், அப்போஸ்தலர் 2:22 போடுங்க. அப்போஸ்தலர் 2:22 என்ன போட்டுருன்னா, இஸ்ரவேலே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு வருது. இங்கிலீஷ்ல பாருங்க, ஜீசஸ் ஆஃப் நாசரத் a man. a man. இன்னொரு ஒரு இது காட்டுறேன், ஏன் அவர் மனுஷன் அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. லூக் வந்து இதை நிறைய எழுதுறாரு. அவர் அவர் மனுஷனா தான் இருந்தாரு அப்படின்றது. ஏன்னா நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அவர் மனுஷனா தான் இருந்தார். ஒண்ணு அவரு ஒரு ஸ்திரீயின் வயித்துல பிறந்தாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மனுஷனை போலதான் வளர்றாரு அவரு. அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர்மேன் மாதிரி எல்லாம் வளரல அவரு. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைந்தார்னா வளர்ந்தார்னு அர்த்தம். இன்க்ரீஸ்ட். எங்க கடவுளா இருக்கிறவர் எங்க வளரணும்? அவர் கடவுளுங்க அவரு. அண்ட் ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகமா அப்படியே வளர்ந்துகிட்டே போறாராம். எத்தனை பேர் புரியுது? கடவுள் வளருவாரா? கடவுள்னாலே அவர் எல்லாம் பூர்ணமா இருக்கிறான்றதுதான் கடவுள்.
காட்னா என்னது? எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட் இன்னும், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் இன்னும், தேர் இஸ் நத்திங் மிஸ்ஸிங் இன்னும். எல்லாமே இருக்குது, எல்லாமே அளவுக்கு மேல இருக்குது. எதுவும் அவர் தான் கடவுள்னு நம்ம. ஆனா இயேசுவானர் எப்படி இருந்தாரா? ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். அதிகமா விருத்தி அடைந்தார், வளர்ந்தார். He increased, he grew in wisdom and in stature and in favor with God and man. You understand? புரியுதுங்களா? So he was completely man. So இயேசு வந்து எப்படி இருக்கிறார்னா, ஒரு பாவம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். இதுல என்ன சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த மேன் கால்ட் ஜீசஸ்? அதாவது நசரேனாகிய இயேசு. எப்பவுமே ஏன் நசரேனாகிய இயேசுன்னு சொல்றேன்னா, நாசரேத் தான் அவர் சொந்த ஊர். ஸோ அந்த காலத்துல வந்து அவங்க சொந்த ஊரை வச்சு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல இருந்து வந்தார் இவரு அப்படின்னு தான் பேசுவாங்க. ஜீசஸ் ஆஃப் நாசரத். ஸோ நாசரத்துல இருந்து வந்தார். இதுதான் அதுக்கு அடையாளம். இவர் ஒரு மனுஷன், நாசரத்துல பிறந்து வளர்ந்து வந்த ஒரு மனிதன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் அவரு. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து ஜீசஸ்ல யூனிக்கா நீங்க என்ன பார்க்கலாம்னா, பாவ வித்தினால அவர் என்ன பண்ணல? ஜனப்பிக்கப்படவில்லை. எல்லா மனிதர்களும் ஆதாமோட வித்தினால ஜனப்பிக்கப்பட்டார்கள். எவ்ரி மேன் வாஸ் born பை த சீட் ஆஃப் ஆடம். ஆதாம்ல இருந்து தான் எல்லா வித்தும் வருது இல்ல, மனுஷ வித்து வருது. அது ஒரு பாவ வித்தாக இருக்குது. ஏன்னா ஆதாம் பாவம் செய்தனால எல்லோரும் பாவம் செய்தார்கள். ரோமர் 5 பவுல் எழுதாரு, ஒரு மனுஷன் பாவம் செய்தா எல்லாம் பாவம் செஞ்சுட்டான், பாவி ஆயிட்டான். இல்ல, ஒரு மனுஷன் பார்த்தனால எல்லாம் பாவி ஆயிட்டான், ஏன்னா அந்த வித்துல பிறந்ததுனால. ஆனா இயேசு மட்டும் எந்த வித்துல பிறந்தாரு? ஆதாமோட வித்துல பிறக்கல. அந்த பாவ வித்தினால அவர் ஜனப்பிக்கப்படக்கூடாது. he should not be conceived by the sinful seed. அதனால இயேசுவை வந்து பரிசுத்த ஆவியின் வித்தினால, வார்த்தை, அழிவில்லாத வார்த்தை என்ற வித்தினால ஜனப்பிக்கப்படப்பட்டார். இதுதான் இதை வந்து யோவான் எழுதுறார். யோவான் எப்படி எழுதுறாருன்னா, யோவான் 1வது அதிகாரத்துல பாருங்க. யோவான் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதை பத்தி வந்து யோவான் ரொம்ப அழகா எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, வார்த்தை, தேவன் வந்து வார்த்தை அப்படின்றது எழுதுறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆமென். சோ தேவன் வந்து யாரா? வார்த்தை. சொல்லுங்க, God is word. சோ அந்த வார்த்தையின் மூலம், அந்த 14வது வசனத்தை போடுங்க, 14th verse. அந்த வார்த்தை மாம்சமானது, 14th verse. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமை. சோ வார்த்தை மாம்சமானது. புரியுதுங்களா? சோ the seed of Jesus is the word of God. இயேசு எந்த வித்தினால ஜனப்பிக்கப்பட்டாரு? தேவனுடைய அழிவில்லாத வார்த்தையினால ஜனப்பிக்கப்பட்டார். சோ அதனாலதான் அவருக்குள்ள வந்து அந்த பாவ இது இல்லாம இருந்த சின்ஃபுல் இன்ஃபுளுன்ஸ்ல, அது எப்படி சொல்லலாம்னா, மனிதன் விழுந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நிலைமையில இருந்திருப்பான் பாத்தீங்களா? ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தார். ஒரு பாவம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், நம்மை போலவே எழுதப்பட்டிருக்கு. He was tempted at all points. ஆனாலும் அவர் என்ன பண்ணல? பாவம் செய்யவில்லை. சோ மனுஷனா இருந்தனால சோதனை வந்துட்டே தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் சோதனை வந்துச்சா? நம்ம என்ன சோதனைகள்லாம் ஃபேஸ் பண்றோமோ அந்த சோதனைகள்லாம் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணோமோ அதெல்லாம் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்கார். ஆனாலும் அவர் பாவமற்றவராக காணப்பட்டார். ஏனென்றால் அவர் சோதனையை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? பரிசுத்த ஆவியின் மூலமாக அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதே அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. So Jesus was fully man and fully God. So எப்படி அவரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம்னா, fully man and fully God னு சொல்லணும். Hallelujah. Amen. 100% humanity, 100% divinity. 100% மனுஷனாக இருந்தார், 100% தெய்வத்துவமும் அவருக்குள்ள இருந்துச்சு. So he was a perfect man. அதாவது ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும்னா அதுதான் இயேசு. சோ நம்ம யாரை போல வாழ வேண்டும், நம்ம யாரை போல மாற வேண்டும் என்பது பிதாவோட சித்தமா? இயேசுவை போல. சில பேர் என்கிட்ட வருவாங்க ஜெபம் பண்றதுக்கு. சில இந்த மீட்டிங்ல எல்லாம் நடந்திருக்கு, 2-3 வாட்டி நடந்திருக்கு. அதான் சொல்றேன் நான். சரிங்களா? வந்துட்டு என்கிட்ட அவங்க பையனை கூட்டிட்டு வராங்க. கூட்டு வந்து, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, உங்களை போலவே அவர் ஊழியக்காரன் ஆகணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் உடனே கையை வச்சு இயேசு நாமத்துல அப்படின்லாம் ஜெபமே பண்ண மாட்டேன். அந்த பாயிண்ட்லாம் சொன்னீங்கன்னா
என்ன போலே ஆகணும்னு என்கிட்ட வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் ஜெபமே பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? என்ன போல நீங்க ஆக வேண்டான்றேன், நான் தேவையே இல்லைன்றேன். சரிங்களா? என்ன போல நீங்க ஆகணுன்றதுக்காக இயேசு படைச்சாரு உங்கள? என்னங்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுல்ல? பரவாயில்ல. எனக்கு அதை கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? பரவாயில்லையே. நம்மள நம்மள போல ஆகணும்னு நினைக்கிறாங்களே. கிடையாது. என்ன போல என் பிள்ளைய பார்த்து நான் சொல்றதே அதான். என்ன போலலாம் ஆயிராத. நீ இயேசுவ போல மாறு. அதுதான் ஆண்டவர் சித்தம். யாருமே யாரை போலயும் இருக்கக்கூடாது. யாரை போல இருக்கணுமா? அவரை போல இருக்க வேண்டும். இதுதான் பிதாவோடைய சித்தமாக இருக்கிறது. இதுக்குதான் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்தார். எங்க இவர் என்ன போல ஆகிறதுக்காக அவன் கொண்டு வந்தாரு மீட்பின் திட்டத்தை? அஹ், சொல்லுங்க. நிறைய பேருக்கு அதான் ஆசை. என் புள்ள அந்த ஊழியக்காரரை போல இருக்கணும், என் புள்ள இந்த ஊழியக்காரரை போல இருக்கணும். தயவு செய்து அப்படி ஜெபம் பண்ணாதீங்கம்மா. ப்ளீஸ் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. எந்த ஊழியக்காரர் மாதிரி இருக்கணும்னு உங்க பிள்ளைய ஆண்டவர் உண்டாக்கல. இயேசுவை போல இருக்கணும்னு தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நீங்க இயேசுவை போல மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவன் மாறி உங்களுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அது சரியான ஜெபம். கர்த்தர் சித்தத்துக்கு ஏத்த மாதிரி ஜெபம். அதுதான் இட் இஸ் த வில் ஆஃப் காட். இது எங்க இருக்கு பாருங்க வசனம். வாங்க, ரோமர் 8 ரோமர் 8:29 படிங்க. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் ம் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு ம் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ம் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஆ ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சோ இயேசு எப்படி இருக்கிறாரா? அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதுல முதற் பேரான குமாரன். அப்ப நான் அநேக சகோதரர்கள்னா யாரு? நம்மளை பத்தி தான் எழுதியிருக்கு. மெனி பிரதரன்ஸ், ஃபர்ஸ்ட் அமாங் மெனி பிரதரன். முதற் பேரான குமாரன் மூத்த சகோதரர். சொல்லுங்க, இயேசுதான் மூத்த சகோதரர். ஃபர்ஸ்ட் பான் யாருங்க? இயேசு. சோ உங்களுடைய மூத்த சகோதரர் யாரு ஆவிக்குரிய இதுல? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில யாரு ஃபர்ஸ்ட் பிரதர் உங்களுக்கு? இயேசுதான். சரிங்களா? தேவனோட குடும்பத்துல உங்களுக்கு மூத்த சகோதரர் இயேசுதான். சோ மூத்த சகோதரர் இயேசு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லிட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்தார். சோ நீங்க யாரை போல மாறணும் என்று உங்களை முன்குறித்திருக்கிறார்? இயேசுவை போல மாறுவதற்கு உங்களை முன்குறித்திருக்கிறார். ஹalleluya. இவரை போல மாறணும் பிரதர், அந்த ஊழியக்காரரை போல மாறணும் பிரதர், அவரை போல. சாரி, ராங் பிரேயர். இந்த பிரேயருக்குலாம் ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். நம்ம ஊர்ல வந்து இது ஒரு ஒரு பழக்கமா போயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கள போலே மாறிடுவாங்க. அவங்கள போலே கண்ணெல்லாம் மூடிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பழைய பாடலை பாடுவோம் அப்படின்ட்டு அப்படியே அப்படியே அவரை போலே போயிடுவாங்க. அப்படியே அது என்னன்னு தெரியல நம்ம ஊர்ல அந்த பழக்கம். அப்படியே அவங்கள போல அப்படியே கையெல்லாம் தூக்குறது, அப்படியே இதெல்லாம் பண்றது தப்பு கிடையாது. தப்பு, புரியுதுங்களா? ஆனா இயேசு இயேசுவை போல மாறணும்னு அவர் சொல்றாரு. எதுக்கு நம்ம தேவையில்லாம யாரை போலயே மாறிக்கிட்டு? சோ இயேசுவை போல மாறணுமா? உட்கார்ந்து இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்துல உட்கார்ந்து படிங்க. படிக்க 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 இயேசுவை போல மாறிடுவீங்க. ஹalleluya. சோ அதனால தான் நான் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், உங்களுடைய ஹீரோ வந்து ஜீசஸா தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. ஹalleluya. உங்களுடைய ஹீரோ, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய ரோல் மாடல், உங்களுடைய ஐடல், என்ன வேணா சொல்லிக்கோங்க நீங்க. அது யாரா இருக்கணும்? ஜீசஸ் அண்ணாவா தான் இருக்கணும். யாரு? ஜீசஸ் அண்ணா தான் உங்களுடைய ஹீரோவா இருக்கணும். வேற யாரும் இருக்கக்கூடாது. அவர் அந்த ஊழியக்கார மாதிரி இருக்கணும் பிரதர். கையை நீட்டினாரே அப்படியே பவர்னு சொன்னாரே எல்லாம் விழுந்துடுறாங்க பிரதர். அதனால அவர் மாதிரி நான் ஆகணும். இல்ல, சாரி, அப்படி இருக்கணும்ன்றது ஆண்டவர் சித்தமே கிடையாது. இயேசுவை போலதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது அதுதான். அவரை வச்சுக்கோங்க ரோல் மாடலா, அவரை வச்சுக்கோங்க உங்க ஹீரோவா, அவரை உங்களுடைய ஆசானா வச்சுக்கோங்க. வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி ஊழியக்காரங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஊழியக்காரன் நான் ஃபாலோ பண்றேன், அந்த ஊழியக்காரரை ஃபாலோ பண்றேன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப பயங்கரமா அவரை வந்து ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு இவரு, அவர் தான் எனக்கு அவரு அப்படின்னுவாங்க. கடைசியில் அந்த ஊழியக்காரர் வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுவார். பாவம், அவரும் மனுஷன் தானே, ஏதாவது தப்பு பண்ணி விழுந்துருவாரு. விழுந்த உடனே பாருங்க, உடனே இந்த ஊழியக்காரங்களே இப்படிதான், எல்லா ஊழியக்காரனும் ஃப்ராடு பயிலு, எல்லா பயிலும் இப்படிதான் இருக்கான். நான் அதான் கூப்பிட்டு சொல்லுவேன், எப்பா அவரு மனுஷன்ப்பா, உன்னை யாருப்பா அவரை ஃபாலோ பண்ண சொன்னா? அவரை ஃபாலோ பண்ணிட்டு உடனே எல்லா பயிலும் ஃப்ராடு, எல்லா ஊழியக்காரனும் கெட்டவன் தான்.
இயேசு நல்லவரியான்னு சொன்னா ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான். புரியுதுங்களா? இயேசுவை பாருங்க. சரி, அந்த ஊழியக்காரர் தப்பு பண்ணிட்டாரா? சரி, இயேசுவே அவரை மன்னிச்சிட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவர் மனசை மாத்துங்க ஆண்டவரே. அவரை எதுக்கு யார் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னா அவரை போயிட்டு? இயேசு சொன்னாரா அவரே நீ ஃபாலோ பண்ணு, அவர் தான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இருக்கணும்னு இயேசு சொன்னாரா அவங்ககிட்ட? இது ஒரு புதுசா ஒண்ணு புடிச்சு வச்சுக்கிட்டானுங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். இயேசுவே சொல்றாரு, உலகத்துல ஒருத்தனை நீ என்ன பண்ணக்கூடாது, தகப்பன் என்று அழைக்க கூடாதுன்னு வசனமே இருக்குது. தெரியுமா? இயேசு சொல்றாரு, யூ ஷல் நாட் கால் எனிஒன் as your father. See, என் வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஊழியக்காரங்களே என் வாழ்க்கையில இருக்கிறாங்க. அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன், கனம் கனம் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்க யாருமே இயேசுவோட இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களும் அதை எதிர்பார்க்கல, நானும் அதை எதிர்பார்க்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? they cannot take the place of Jesus Christ in your life. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல நீங்க யாரையும் கொண்டு போய் வைக்க கூடாது. புரியுதுங்களா? பாருங்க, போட்டிருப்பாரு, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். இது நான் சொல்லலங்க, உங்க அண்ணன் இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா. யுவர் எல்டர் பிரதர் இஸ் டெல்லிங் திஸ். ஏன்னா இந்த பிரச்சனை நிறைய இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இயேசு இருந்த காலத்திலே இருந்துச்சு. இந்த பிரச்சனை பவுல் இருந்த காலத்துல இருந்துச்சுல. பவுல் சொல்றாருல, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன்றான், ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன்றான். அப்ப பவுல் சொல்ற, எப்ப நானும் ஒண்ணும் கிடையாது, அப்போலோ ஒண்ணும் கிடையாது. நான் விதைச்சேன், அப்போலோ தண்ணி பாய்ச்சாரு, விளைச்சலை கொடுக்கறதோ கர்த்தர் அப்படின்ட்டார். இந்த கோஷ்டி பிரச்சனை ஆதியில இருந்தே இருந்திருக்கு போல. கோஷ்டி பிரச்சனை, நான் இவர் இந்த பாஸ்டரோட ஸ்பிரிச்சுவல் சன், நான் அந்த பாஸ்டர். என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் யார் தெரியுமா? இந்த ப்ராஃபட் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். சார், ஒரே ஃபாதர் தான் சார் எல்லாருக்கும், அது ஹெவன்லி ஃபாதர். மற்றவங்க எல்லாரையும் நம்ம கனம் பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். அவங்களை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்வதற்காக கொடுத்திருக்கிறார். அவங்க வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவங்களை ஹீரோவா வைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அவங்கள ஹீரோ வச்சு அவன் காலில் போய் விழுந்து கடன்னு சொன்னார் ஆண்டவர். அவன் காலில் போய் விழு. புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு, போய் காலில் விழுறாங்க தொப்பு தொப்புன்னு போயிட்டு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எங்க இருந்தா இதெல்லாம் கத்துக்கிறீங்க அப்படின்ட்டு. எங்க இருந்தா கத்துக்கிட்டு வரானுன்னு தெரியல. இதெல்லாம் போய் தப்பு தப்புன்னு காலில் விழுறானுங்க. கேட்டா அவரு ஒரு பெரிய இது பிரதர், அவர் காலில் விழுந்து. புரியுதுங்களா? இது இந்த இது எதுக்கு போடுறாரு அவரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவரு. சட்டை கழிச்சிட்டு காமிச்சு உங்களுக்குள்ள இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர். எல்லாரையும் கனம் பண்ணும். அதுதான் பாருங்க, வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா எல்லாரையும் கனம். பாருங்க, ஆண்டவர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்க. அவர் ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு, எல்லாரையும் கனம் பண்ணு. ஹானர் ஆல் மென் போட்டிருக்கு. கரெக்டா பவுல் எழுதுறாரு, ஹானர் ஆல் மென், எல்லாரையும் கனம் பண்ணு. எல்லாரையும் கனம் பண்ண ஒரு சிறு பையன் வருவான், அவனை கூட நீ என்ன பண்ணு, கனம் பண்ணுன்ற. எல்லாரும் ஏன்னா எல்லாரும் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். So whoever calls the name of the Lord shall be saved. So இது எங்க வாங்க திரும்ப வந்துரும், அதை முடிச்சிருவோம். நம்ம இந்த வசனத்தோட முடிக்க போறோம். 22வது வசனம், அப்போஸ்தலர் 2:22. சோ நசரேயனாகிய இயேசுவை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அப்போஸ்தலர் 2:22 விஜய் படிங்க சிஸ்டர் திரும்ப. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் எப்படி இயேசுவை அங்கீகரிக்கிறார்? How is he approving him? See, நான் இயேசுவோட இருக்கிறேன். என் மூத்த குமாரன் பாருங்க, பரலோக குடும்பத்துல மூத்த குமாரன் இயேசு. நான் இயேசுவோட இருக்கிறேன், என் மூத்த குமாரனோட இருக்கிறேன்றது எப்படி அங்கீகரிச்சாரா? How did he display that? எப்படி அட்டஸ்டட்னு வருது? அட்டஸ்ட்னா அவரோட அப்ரூவல் இருக்கு. அதுல அட்டஸ்டேஷன் வாங்க பார்த்திருக்கீங்களா? மார்க் ஷீட்ல கிரீன் இங்க்ல வாங்குவாங்க. நீங்களா வாங்கியிருக்கீங்களா? காலேஜ் அட்மிஷனுக்குலாம் வாங்குவோம் நம்ம. எனக்கு ஞாபகம் இருக்கு, 12th முடிச்சோன்னா இந்த காலேஜ் அட்மிஷனு இதுக்கெல்லாம் போய் வாங்குவோம். இந்த கிரீன் இங்க்ல சைன் போடுவாங்க. இந்த குரூப் ஏ ஆஃபீஸர், குரூப் பி ஆஃபீஸர் அப்படின்னு இருப்பாங்க, கெசைடட் ஆஃபீஸர். அவங்கள்ட்ட போய் சைன் போட்டு சீல் வைப்பாங்க. ஸோ அது எதுக்கு அது வாங்குறாங்கன்னா, இந்த மார்க் ஷீட் இது நம்பகத்தன்மை உள்ளது, இது ஃபேக் கிடையாது, இது போலி கிடையாது, இது வெரிஃபை பண்ணியிருக்காரு, இட் இஸ் அப்ரூவ்டு அப்படின்றதுக்கான ஒரு இது அட்டஸ்டேஷன். ஸோ ஆண்டவர் இயேசு அட்டஸ்ட் பண்ணாராம். எப்படி அட்டஸ்ட் பண்ணாராம்? நான் தான் இயேசு கூட இருக்கிறேன், இயேசு என் பிள்ளையா அப்படின்னு எப்படி அட்டஸ்ட் பண்ணாராம்? அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள். புரியுதுங்களா?
இன்னைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. எப்படி பண்றாரு? நீங்க போய் கை வச்சீங்கன்னா ஆண்டவர் வேலை செய்வார். அதுதான் அட்டஸ்டேஷன். ஒரு ஒரு ஊழியத்துல வந்து சுகம் நடக்குது, விடுதலை நடக்குது, பேய்கள் ஓடுது, பிசாசுகள் ஓடுது, வியாதியஸ்தர் சுகமாக்கப்படுறார்கள். அது என்ன? அது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆண்டவர் அட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹalleluya. கர்த்தர் அட்டஸ்ட் பண்றாரு. வார்த்தையை பிரசங்கம் பண்ணு, அங்க நான் செய்வேன்றார். ஹalleluya. ஆமென். இது ஆண்டவர் அப்ரூவ் பண்றாரு. இத புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஆமென். எப்படி நடக்குது? இது ஒரு மனுஷனால செய்யற காரியமா? ஒரு சப்பானியை எழுப்பி நடக்க வைக்கிறது ஒரு மனுஷனால செய்யற காரியமா? நான் இப்போ ஒரிசா போயிருக்கும் போது ஒரு 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 மனுஷன் வந்தாரு. காது கேட்கல அவருக்கு. வந்தாரு, நின்னாரு, காது கேட்கல அப்படின்னாரு. கிட்ட வாங்க சார் அப்படின்னா கையை வச்சா இயேசு நாமத்துல காது தர. அவ்வளவுதான். 20 செகண்ட் தான் பிரேயர். சொல்லுங்க, 10-20 செகண்ட் தான் பிரேயர். காது கேட்கலன்னா ரொம்ப நேரம் ஜோம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஐயோ காது கேட்கல, ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணும் போல அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு 10 செகண்ட் தான் பிரேயர். இயேசு நாமத்துல காது தரணும்னு காது திறந்துச்சு. உடனே காது திறந்துச்சு. அவருக்கே ஒரு ஆச்சரியம். காது கேக்குது, காது கேக்குன்றாரு. அந்த வீடியோ இருக்கு, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு அவருக்கு. சோ இது எதை காமிக்குது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். God is attesting. ஹalleluya. எப்படி அற்புதம் நடக்குது, அடையாளங்கள் இருக்கிறது, பலத்த செய்கைகள் இருக்குது. ஹalleluya. வியாதியஸ்தர் சுகமாகறாங்க. This is how God shows to the world that I am here. இப்படிதான் ஆண்டவர் வெளிக்காட்டுவாருங்க. நான் இங்க இருக்கிறேன்னு எப்படி காட்டுவாரு? நான் இங்க இருக்கிறேன்னு எப்படிங்க அவர் ப்ரூவ் பண்ண முடியும்? அற்புதம் அடையாளமும் பலத்த செய்கைகள் மூலமா தான் ப்ரூவ் பண்ண முடியும். சோ இயேசு இருக்கிறான்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சார். இயேசு கூட மட்டுமா இருந்தாரு? ஆதி திருச்சபையில இருந்து அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. கரெக்டா? எந்த அளவுக்குன்னா பேதுரு வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. ஏன்னா பேதுரு போற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது. பயங்கர பிஸி ஆயிட்டார் பேதுரு. அவரை பாக்குறதுக்கு கூட்டமா ஜனங்கள் வராங்க, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வராங்க. ஏன்னா அவர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணாலே ஆயிரக்கணக்கில் ரசிக்கப்படுறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணாலே. சோ ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பேதுருவை பார்க்கணுமே, எப்படிடா பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வீதியில வந்து வெயிட் பண்ணுவாங்களாம். பேதுரு வரும்போது வெயிட் பண்ணுவாங்களாம். ஐயோ அவரை பார்த்தா போதும், அவர் நிழல் எங்க மேல விழுந்தா போதும், நாங்க சுகமாயிருவோம்னு சொல்லி அந்த லெவலுக்கு அவங்க விசுவாசம் வளர்ந்துருச்சு. அப்போஸ்தலர் புத்தகத்துல எழுதியிருக்கு, பேதுரு நடந்து போவாராம், நிழல் விழுமா, நிழல் பட்டு சுகமாயிருவாங்களாம். பேதுருக்கே தெரியாது. இது நல்லா கவனிங்க. பேதுரு வந்து நீ வந்து இங்க நில்லு, நான் அப்படி நடந்து போவேன், நிழல் விழுதான்னு பாரு, விழுந்துருச்சா, ரைட்டு, அப்படிலாம் பண்ணல அவரு. சரிங்களா? பேதுருக்கே தெரியாது அவரு. ஏன்னா அவர் பயங்கர அவரு வல்லமை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா சபை அவர் மேலதான் கட்டி இருக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. சோ பேதுரு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாராம். இவங்கெல்லாம் வந்து பக்கத்துல எப்படியாவது அவர் பக்கத்துல போய் நிழல் பட்டா போதும்ட்டு. இது எதற்கு அடையாளமாக இருக்குது? ஆண்டவர் பேதுருவை அட்டஸ்ட் பண்ணியிருக்கிறார்னு அடையாளமா இருக்குது. ஹalleluya. பவுல் வேலை செஞ்சுட்டு இருப்பாராம். ஒரு இடத்துல போட்டிருக்கு, பவுல் வேலை செய்யறாராம். பவுலோட மேலாடைய கொண்டு போய், ஏன்னா பவுல் பிஸியா இருக்கிறாரு, வர முடியல. உடனே என்ன பண்றாங்க? சரி, அவர் தான் பிஸியா இருக்காரு, அவர் ஒரு துண்டு வச்சிருப்பாருல, துண்டு வச்சிருப்பாரு, அதை மேலாடைய கொண்டு போய் போடுறாங்களா வியாதியஸ்தர் மேல, சுகமாயிடும். ஏன்னா பவுலால வர முடியல, பாவம். அவருக்கே தெரியாம மேலாட தூக்கி போயிட்டாங்க கர்ச்சீஃப. இப்ப வச்சிருந்திருப்பாரு நினைக்கிறேன், துண்டை வச்சிருந்திருப்பாரு, என் கையில இருக்க துண்டுல இந்த மாதிரி தொடச்சி இப்படி போட்டிருப்பாரு கீழே. போட்டோன்னே அவனுக்கு தூக்கி போயிட்டாங்க அதை. ஐயா நீங்க தான் வர முடியல, இரியா தூக்கிட்டு, அவர் இரியா தூக்கிட்டு ஓடிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் போறாங்க, சுகம் நடக்குதாங்க. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவர் அவர்களோட இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணி காட்டுவார் உலகத்துக்கு. எத்தனை பேர் நம்ப போறீங்க? God is going to prove that he is with me. God is going to prove that. ப்ரூவ் பண்ணுவாருங்க அவரு. நீங்க நம்புங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்கன்றத உலகம் பார்க்கணும். ஆண்டவரே நீங்க என் குடும்பம் பார்க்கணும். நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க. நான் உங்களை தான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களையே வந்து சேவிக்கிறேன். நான் உங்களையே தொழுது கொள்கிறேன். நீங்க தான் என் ஜீவன். உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன். இதை நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க ஆண்டவரே. அட்டஸ்ட் பண்ணுங்க ஆண்டவரே. எப்படி ஆதி திருச்சபையில அற்புதங்கள் அடையாளம் மூலமாக, பலத்த செய்கள் மூலமாக, கிரியைகள் மூலமாகவும் அப்போஸ்தலர்களை நீங்கள் வந்து அட்டஸ்ட் பண்ணீங்களோ, அதே போல என்ன பண்ணுங்க. நீங்க கேளுங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் பாருங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறான்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க குடும்பத்துல இருக்கவங்களே சொல்லுவாங்க, நிச்சயமா கர்த்தர் உன்னோட இருக்கிறான்றத சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது? எல்லாரும் பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும், என் வாழ்க்கையில பார்க்கணும்னு. இதுதான் ஆண்டவருக்கு மகிமையா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த மனுஷன் மறைமுகமாக இருக்கவே முடியாது. ஆமென். when God is working in a man's life, கர்த்தர் ஒருத்தனுடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த மனுஷன் மறைமுகமா ரொம்ப நாள் வாழ முடியாது. கண்டிப்பா வெளிப்பட்டுருவான் வெளியில.
ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் கொண்டு வர போறாரு. நீங்க மறைமுகமா ரொம்ப நாள் வாழ முடியாது. யூ கான்ட் லிவ் இன் ஹைடிங் ஃபார் லாங். யூ ஆர் கோயிங் டு பி த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திற்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஹalleluya. உலகம் உங்களை தேடி வரும். உலகத்திற்கு நீங்கள் ஹalleluya ரட்சிப்பை கொண்டு போறதுக்கான ஒரு கருவியாக இருப்பீங்க. You will be a chosen vessel to take the salvation of the gospel to the lost world. Hallelujah. Amen. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். It's time to give your offerings to the Lord. So உங்களுக்கு முன்பதாக வழிகள் வைத்திருக்கிறோம் கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கு. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும் புதர் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்ட சாலைகள் நிரம்பி இருக்கும், பூர்ணமா இருக்கும், உன்னுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஸோ நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்றீங்க. ஸோ இந்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இந்த ஊழியத்தின் பங்குதாரராக ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க. ஐ வாண்ட் டு பிகம் a பார்ட்னர். ஏன்னா இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக இடங்களுக்கு சுவிசேஷம் போகிறது. ஏன்னா இந்த ஊழியம் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, சுவிசேஷ ஊழியம். அநேக இடத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிறோம். சபை ஊழியம் கிடையாது. நிறைய அவிசுவாசிகள் மத்தியில, வியாதியர்கள் மத்தியில, நார்த் இந்தியாவில் மிஷனரிஸ் மத்தியில், இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த ஊழியம் போகிறது. ஸோ இதோட சேர்ந்து நானும் சேர்ந்து நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும் நீங்க விருப்பப்படுறீங்க, கர்த்தர் உங்க மனசுல பேசுறாரு என்றால் நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க அனுப்பலாம். இந்த ஊழியத்தின் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இதன் மூலமாக இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க ஊழியம் மூலமா இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும் நான் விரும்புறேன் பிரதர் அப்படின்னா நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதன் மூலமா நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ நம்பர் 9884160264, என்னோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். இதன் மூலமா கொடுக்கலாம். அல்லது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பேங்க் ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஊழியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. போன வாரம் ஒரிசா போகும்போது அநேகர் அந்த ஊழியத்திற்காக நீங்க ஸ்பெஷலா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. அது எல்லாமே ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. எஸ்பெஷலி அங்க போய் அநேக இடத்துக்கு போய் ஊழியம் செய்வதற்கும் அங்க இருக்கிறவர்களுக்கு எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷமா இருந்துச்சுன்னா, நீங்க கொடுத்த காணிக்கை வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு திருப்தியாக நம்ம வந்து உணவு கொடுக்க முடிஞ்சு. நான் போட்ட இடத்துல எல்லா மீட்டிங்ஸ்லயும் உணவு கொடுக்க முடிஞ்சு. இயேசு அப்படிதான் பண்ணார்ல, எல்லா மீட்டிங்லயும் உணவு கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாப்பாடு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு வந்து அதனால தான் பாருங்க, அவர் ஊழியத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு கடவுளுங்க. நம்ம கடவுள் யாரையும் வெறு வயிற்றுல விட மாட்டார், பசியில விட மாட்டார். நல்ல திருப்தியா ஆவிக்குரிய உணவையும் கொடுத்துருவாரு, மாம்சத்துக்கு ஏற்ற சாப்பாடையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஹல்லேலூயா. ஸோ நீங்க அநேகர் கொடுத்தீங்க. ஸோ எல்லா மீட்டிங்ஸ்லயும் நல்ல உணவு எல்லாருக்கும் கொடுத்தோம். ஸோ கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்க காணிக்கை அனுப்பின பிறகு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் நான் அனுப்பி விடுறேன். ஆமென். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.